கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். இந்த நாளிலே கர்த்தர் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். நல்ல காரியம் நடக்கும். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். எந்த காரியத்தை எதிர்பார்த்திருக்கீங்களோ அதுல ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கும். கர்த்தர் உங்களை சாட்சி சொல்ல வைக்க போகிறார். ஜீவ வார்த்தை கேட்டு நான் ஜெபித்தேன், நான் விசுவாசித்தேன், எனக்கு அற்புதத்தை இயேசப்பா செய்தார்னு நீங்க சாட்சி கொடுக்க போறீங்க. சரியா? இந்த ஜீவத்தின் வசனத்தை கேட்போமா? யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்க. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். ஆம், ஜீவத்தின் தலைப்பு குறைவை காண மாட்டீர்கள். நம்முடைய வாசஸ்தலமாகிய நம்முடைய வீட்டுல குறைவில்லாம கர்த்தர் நடத்துவார். ஒரு குறைவில்லாம நடத்துவார். குறைவை பார்க்க முடியாது, எல்லாம் நிறைவா இருக்கும். சில வீடுகள்ல பாருங்க, வீட்டுல எப்பவும் ஒரு குறை, ஒரு பற்றாக்குறை. சில வீட்டுல உட்கார்றதுக்கு ஒரு சேர் இருக்காது, வீட்டுல ஒரு நல்ல ஃபேன் இருக்காது, படுக்கிறதுக்கு ஒரு பெட் இருக்காது, சரியா ஒரு பெட் இருக்காது, சரியா சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு இருக்காது. இப்படிலாம் கஷ்டப்படுற மக்கள் உண்டு. அது மட்டுமல்ல, வீட்டுல எவ்வளவு பணம் வந்தாலும் அவசியத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு 10 ரூபாய் கூட வீட்டுல சரியா இருக்காது. அது மட்டும் இல்ல, சில வீடுகள்ல சாப்பாடு நிறைவா இருக்காது. எப்படிதான் சமைச்சாலும், எப்படிதான் சாப்பாடு ஒழுங்குபடுத்தினாலும் ஒரு குறைவு. அப்படிப்பட்ட நிலையில நீங்க யாராவது இருப்பீங்கன்னா இனி குறைவை பார்க்க முடியாது. எல்லாம் நிறைவாக போகுது. உங்க வாசஸ்தலத்துக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள ஒரு நல்ல நிறைவு, ஒரு செழிப்பு, ஒரு மேன்மை அப்படி உண்டாக போகுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இயேசப்பா ஆசீர்வதிக்க போகிறார். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறவர், உங்க கையின் பேசத்தை ஆசீர்வதிக்கிறவர், அற்புதம் செய்ய போறார். கடன் பிரச்சனையில சிக்கி வீட்டுல ஒன்னும் இல்லாம கவலையோடு இருப்பீங்கன்னா அந்த கடனை மாற்றி வீட்டுல ஒரு நிறைவை தரப்போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வம், உடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காக நன்றி. எந்த வீட்டுல, எந்த குடும்பத்துல தொடர்ந்து குறைவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ இந்த குறைவு நிறைவாகட்டும். பிள்ளைகளுடைய வாசஸ்தலத்தை, வீட்டை விசாரிக்கும் போது, பார்க்கும்போது எந்த குறையும் ஏற்றுக்கொள்ள ஒரு நிறைவு வீட்டுல இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஏதாவது வீட்டுல பல நாட்களா, பல மாதங்களா, பல வருடமா யாராவது படுத்திருப்பாங்க, விடுதலையாக்குங்க. சில வீடுகளில் பெரியோர்கள் பலகீனப்பட்டு படுத்திருப்பாங்க, அவங்கள சுகமாக்கிடுங்க, சாட்சிய வைங்க. இதே போல ஆண்டவரே, இந்த நாள் பிறந்த நாளை காண்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதமாயிருக்க. திருமண நாளை காண்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதமாயிருக்கட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க, மேன்மைப்படுத்துங்க. பிசினஸ் பண்றவங்களுடைய பிள்ளைங்களை ஆசீர்வச்சிருங்க, படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வச்சிருங்க. அப்படி செய்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தில் பிதா.